നിൻ സ്നേഹത്താൽ നിറഞ്ഞു വാഴുവാൻ എൻ ഹൃദയം ദാഹിക്കുന്നേ. നിൻ സ്നേഹത്താൽ എൻ ഹൃദയം ദാഹിക്കുന്നേ. എൻ പ്രിയനേ നിന്നോട് ചേരുവാൻ എൻ പ്രാണനെന്നു വാഞ്ചിക്കുന്നേ. നിൻ സ്നേഹത്താൽ നിറഞ്ഞു വാഴുവാൻ എൻ ഹൃദയം ദാഹിക്കുന്നേ. നിൻ സ്നേഹത്താൽ നിറഞ്ഞു വാഴുവാൻ എൻ ഹൃദയം ദാഹിക്കുന്നേ. നിൻ സ്നേഹത്താൽ നിറഞ്ഞു വാഴുവാൻ എൻ ഹൃദയം ദാഹിക്കുന്നേ. போன ஞாயிற்றுக்கிழமை எருசலேமை அளக்கும்படியாக ஒரு தூதன் அளவுகோலோடு இல்லை என்றால் நூலோடு, அதாவது ஒரு லைன், அது பிரிக்கக்கூடியதான ஒரு கோடை வரையும்படியாக அவர் புறப்பட்டிருக்கிறார் என்று நாம் கேட்டோம். Last Sunday we heard about an angel who had a measuring line in his hand so that he might measure Jerusalem. ஒரு சுவரை எழுப்புவது அது உள்ளே என்ன வெளியே என்ன என்று பிரிக்கக்கூடியதான சுவரா இருக்கிறது. And when a wall is built, there is a thing that can separate what is inside and what is outside. ஆவிக்குரிய எருசலேமுக்கும் கோடை வரையும்படியாக தூதன் புறப்பட்டிருக்கிறார் என்று ஆவியானவர் பேசினார். And the Spirit of the Lord also spoke that even in the spiritual realm, angel has also started to do a work. அந்த கோடானது சபைக்குள்ள அது போகிறது. And that line, it is going to enter into the church. அப்படி என்றால் ஆட்களையும் பிரித்து விடும். If that be so, it can even separate the people. சபைக்குள்ள போய் இது எருசலேம் இது பாபிலோன் என்று பிரித்து விடும். It can enter into the church and it can separate, this is Babylon and this is the church. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ள அது போய் அது நம்முடைய உள்ளத்தையும் பிரிக்க போகிறது. Not only that, it can also enter into a soul and it can also separate the soul. அப்போ இந்த நம்முடைய உள்ளத்திலே பாபிலோனும் உண்டு, எருசலேமும் உண்டு. Even in our soul there is both Babylon and Jerusalem. இப்போ நம்ம காத்திருப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். Now we have come to the tarrying meeting. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரைக்கும் தேவ சமூகத்தினுடைய அனலுக்குள் தான் காணப்படுவோம், எருசலேமா இருப்போம். Until the Sunday morning service we will be in the flame of the church and we will be in Jerusalem. திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் பாபிலோன்ல, வேலையில, வீட்டுல, சொந்தக்கார மத்தியில, ஊருக்கு போவோம், ரோட்ல போவோம், ஷாப்பிங் போவோம், இப்படி எல்லாம் அந்த உலகத்தோடு ஈடுபட்டு நம் எருசலேமினுடைய அனுபவத்தை இழந்து விடுகிறோம். And right from Monday till the end of the week we will be in the world, we will be in Babylon, in going to other places to shop, and we will be in the world. இந்த சபையை தவிர, உங்களுடைய வீட்டை தவிர எல்லாமே பாபிலோன் தான், எல்லாமே உலகம் தான். And except this church and except the house, everything is Babylon. அந்த பாபிலோனுக்குள்ள நம்முடைய தலையை காட்ட அந்த பாபிலோன் இல்லை என்றால் இந்த உலகத்திற்கு பயங்கர நெகட்டிவான எதிர்மறையான ஒரு வல்லமை உண்டு. And to this Babylon or to this world, it adds some negative or the opposite power. என்ன தெரியுமா? Do you know what it is? நம்முடைய சனி ஞாயிறு நம் தேவ சமூகத்தில் இருந்து காத்திருந்து ஜெபிச்சு ஃபாஸ்டிங், விழிப்பு, அபிஷேகம், வசனம், நோட்ஸ் எழுதுறோம், பொருத்தனைகள் செய்கிறோம், எல்லாமே செஞ்சு திங்கட்கிழமை வந்த உடனே அத்தனையும் உரிந்து விடக்கூடியதான சக்தி இருக்கு இந்த உலகத்திற்கு. And coming to Saturday morning and tarrying meeting, and we have the anointing, we take the notes and we fill in the spirit and we get all the power of the Lord. And even in the Sunday service and immediately after, when we go on Monday, there is a power for this world to strip all these things on that day. ஆனால் ஆண்டவர் நம்முடைய சபையில நமக்குள்ள ஒரு வேலையை செய்து நம்மை முழுமையாக பாபிலோனிலிருந்து, உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து முழுமையாக நம்ம எருசலேமுக்குள் கொண்டு வர அவர் விரும்புகிறார். But however, God desires so that he might deliver us wholly from this Babylon and make us to enter into Jerusalem. ஆனால் இது சீக்கிரமாக வேகமாக அது நடக்காது, ஒரு யுத்தம் நடக்க போகிறது. But this will not happen very fast, or it will not happen very soon, but very soon there is going to be a battle going to happen. எரேமியா 50ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Jeremiah chapter 50 verse 33. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்கொண்டார்கள்.
அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள், அவர்களை விடமாட்டோம் என்றார்கள். And they said they have hold on to him tightly, and they said they will not leave him. இந்த பாபிலோனுடைய வல்லமை எப்படின்னா, நம்முடைய விருப்பத்தையே அது பிடித்து நமக்கே போகணும்னு மனசு வராது, அந்த அளவுக்கு அது நம்மை பிடித்துக் கொள்ளும். And the power of this Babylon, it will hold on to us fast to the extent that we ourselves will not have a desire to come out. அதுதான் கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள், நம்முடைய விருப்பத்தையே அது பிடித்துக் கொள்ளும். That is, it is holding us fast, it will hold on our desires. ஆனால் இந்த தூதன் அளக்க வரும்போது, But however, when this angel comes to measure us, நமக்கே விருப்பமில்லாத காரியங்களை உதறிவிட்டு எருசலேமுக்குள்ள வரும்படியாக நம்மை பலப்படுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். and the Spirit of the Lord is going to help us so that he might strengthen us, and we will get everything away from us and enter into Jerusalem. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பனிஷ்மென்ட்டாக ஆண்டவர் அவர்களை பாபிலோனுக்குள் அனுப்பினார். As a punishment to the children of Israel, God sent the children of Israel into Babylon. ஆனால் அந்த பாபிலோனுக்குள்ள ஒரு பொய்யான மகிமை உண்டு. But however, in Babylon there is a false glory. அந்த பொய்யான மகிமையினால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை விடுதலை தாரும் என்று கூப்பிடுவதை விட்டுவிட்டு மகிமைக்குள், அந்த பொய்யான மகிமைக்குள் மூழ்கி விட்டார்கள். And they trusted in this false glory, and rather than calling unto the Lord for the deliverance, they went into this vain glory. கடைசியாக கோரேஸ் ராஜா, மேதியா பெர்சியாவுடைய முதல் ராஜா கோரேஸ் ராஜா, அவர் எழும்பின போது அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார், யாரெல்லாம் எருசலேமுக்கு விரும்புகிறீர்களோ நீங்க போகலாம், ஆலயத்தை கட்டலாம் என்று பர்மிஷன் கொடுத்தார். And after that, Cyrus the king of Persia, he said to all those who desire to go into Jerusalem, you can go. எஸ்ரா முதல் 2 வசனங்களை வாசிங்க. எஸ்ராவின் புத்தகம் முதல் வசனம், முதல் அதிகாரம், முதல் 2 வசனங்கள். Ezra chapter 1 verse 1 and 2. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்க, ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அடுத்த வசனம், அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். பாருங்க, கோரேஸ் ராஜா பர்மிஷன் கொடுக்கிறார். நீங்க யாரெல்லாம் போய் எருசலேமில் தேவாலயத்தை கட்ட வேண்டுமோ நீங்க போகலாம், ஆண்டவர் எனக்கு என்னோட பேசி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். And Cyrus said, God has charged me to build the house of God at Jerusalem, so all those who are willing to go up to Jerusalem and build the house of God, you can go. அந்த நாட்களில் 95 லட்சம் யூதர்கள் இருந்தார்களாம் வெளியில. In those days there are around 95 lakhs of people there. அதுல புறப்பட்டு போனவங்க, இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு புறப்பட்டு போனவங்க எத்தனை பேர்? But after hearing this proclamation, how many they started to go to Jerusalem? எஸ்ரா 2:63 64. Ezra 2:64. சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 42,360 பேராய் இருந்தார்கள். 42,360 பேர், அவ்வளவுதான். அது 0.5%, அவ்வளவுதான். 1% கூட இல்ல, 1% கூட இல்ல, 0.5%. It is just 0.5%, not even 1%. It is 42,360. அதுக்கு அர்த்தம் எத்தனையோ கோடி லட்சக்கணக்கான யூதர்கள் இஸ்ரவேலை மறந்தார்கள், ஆலயத்தை மறந்தார்கள், ஆசாரியனை மறந்தார்கள், பலியை மறந்தார்கள், யெகோவா தேவனையும் மறந்து விட்டார்கள். அவர்கள் பாபிலோனில் செட் ஆகி இருதயம் அங்கு ஒட்டி கொண்டது. ஆண்டு திருப்பின் வான்னு சொன்ன மனசுல. Because so many Jews, they forgot Jerusalem, they forgot the sacrifice, they forgot God, and when they asked to come back to Jerusalem, they didn't have the mind to come back. அப்போ அதுதான் பாபிலோனின் பிடி. That is the holding fast of Babylon. நமக்குள்ள கூட எத்தனையோ உலக காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிறது. எத்தனை பிரசங்கள் கேட்டாலும், எத்தனை அழைப்பு சத்தம் கேட்டாலும் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். So also we have many things of the world, it is holding fast onto us, so that how much soever we hear the messages or all the sermons, we are not we don't have the mind to come back. நேற்று காலையில நினைக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். I think yesterday morning God revealed this thing to me. செத்து போன லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னா, செத்து போன மனுஷன் எழும்பி வந்துட்டார்.
And looking at the dead Lazarus, Jesus shouted, "Lazarus, come forth," and he came forth who was dead. செத்து போன மனுஷனுக்கு காது கேட்காது, ஆனா இவர் கூப்பிட்டா காது கேக்குது. Because a dead person, he cannot hear who is ever calling him, but when God called him, he just came up. அது மாத்திரமல்ல, இல்லாத உலகம், அதாவது உலகம் என்ற இல்லாத பூமி, இல்லாத சூரியன், வா அப்படின்னு அழைத்தார், சூரியன் உண்டாயிற்று, பூமி உண்டாயிற்று. And not only that, the earth did not exist, the sun and the moon did not exist, but when God called, come, everything came into being. அதுதான் நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், பூமியே வா, சூரியனே வா அப்படி சொன்னா வந்துருச்சு. And that is the project point, that he calleth those things which be not as though they were. He called them and they came. இப்ப செத்து போன லாசரு வான் கூப்பிட்டா வராரு, இல்லாத பூமியே வான் கூப்பிட்டா வருது. ஆனா நம்ம கூப்பிட்டா முதுக காட்டிட்டு வேற பக்கம் போயிடும். அவ்வளவு வல்லமுள்ள தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியதான பயங்கரமான பலன் நமக்கு இருக்கு, கீழ்ப்படியாமை காட்டக்கூடிய பலன். And the earth did not exist and it came, and the dead person, he came back to life. But however, when God calls to us, we have the power wherein we are not able to obey him. அப்போ அந்த கீழ்ப்படியாமை எவ்வளவு பவர்ஃபுல்லான பயங்கரமான கீழ்ப்படியாமை யோசித்து பாரு. Just imagine how great and powerful that disobedience is. ஆண்டவர் கோரேஸ் மூலமா வா, நம்ம எருசலேமுக்கு போலாம், ஆலயத்தை கட்டலாம், எழுப்புதல் வரப்போது, நம்ம எல்லாரும் நம்முடைய ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்வோம் என்றெல்லாம் சொல்லும்போது அந்த பக்கம் திருப்பி போயிட்டே இருப்போம். And when God calls through Cyrus the king and saying, come to Jerusalem, let us go and build the house of the Lord, we are not able to hearken to that voice, and we turn back and go. ஆனால் ஒரு சின்ன குரூப் இருந்தாங்க. But however, there was a small group. 42360 பேர். And they are 42,360. இந்த அழைப்பை கேட்ட உடனே திருப்பி வந்துட்டாங்க. And as soon as they heard this calling, they came back. அப்ப அவர்களும் பாபிலோன் இருந்தார்கள். பாபிலோன் அவர்களை ஒட்டி கொள்ளவில்லை. They were also in Babylon, but however, Babylon did not cling on to them. இதெல்லாம் தத்துவம் என்று நினைக்கிறீர்களா? Do you think all these are philosophies? இல்லை என்றால் தேவன் பேசுகிறார் என்று நினைக்கிறோமா? Or is it that you think that God is speaking to us? நம்முடைய உள்ளத்துல ஒரு தூதன் நூல் பிடிச்சிட்டு நிக்கிறார், பாபிலோனியும் எருசலேமும் பிரிக்கும்படியாக ஒத்துழைக்க போகிறோமா, முதுகை காட்டி நடந்து போகிறோமா? In our soul, an angel is standing and having a measuring line in his hand between Babylon and Jerusalem. Are we going to Babylon or are we going to go to Jerusalem? இங்கே ஆண்டவர் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், நம்முடைய மனசுல வேற ஒன்னு ஓடிட்டு இருக்கு. Here God is giving us a different message, but in our mind something is running on. இங்கே அவர் வா என்று அழைக்கிறார், நம்முடைய மனது வேற என்னமோ பண்ணிட்டு அது போகிறது. And here God is calling, come, but however in our mind it is thinking something and is trying to go away. அதனால கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும். So God should strengthen us. இன்றைக்கு நாம் காத்திருந்து பெற போகிறதான அபிஷேகம், அந்த பாபிலோன் அவர் நம்மை கெட்டியாய் பிடித்து விடமாட்டோம் என்கிறதான அந்த வல்லமைகளை விட்டு விலகி அந்த கட்டுகளை உதறி எருசலேமுக்குள்ளே வரும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்த போகிறார். God is going to strengthen us so that we might put off all the things that is holding fast on us, so that they might not leave us, and we are going to be delivered and go to Jerusalem. சற்று நேரத்திற்கு முன்பாக சிலர் ஜெபிக்கிறதை கண்டேன். அது மன உருக்கத்தோடு ஆண்டவரை வேண்டிக் கொள்வதை பார்க்கும்போது அது உண்மையாகவே தேவனுடைய இருதயத்தை உருக்கக்கூடிய ஒரு ஜெபமாய் இருக்கிறது. And few minutes back I happened to see some of them praying with so much of earnest desire, and as I saw them praying, it is something that it can melt the heart of God. நாமும் ஒரு 5-10 நிமிடம் கர்த்தரை அப்படி நோக்கி கூப்பிட போகிறோம். So we also for 5 or 10 minutes we are going to call unto the Lord in such a way. நாம் இப்பொழுது ஒரு பாட்டை பாடினோம். Now we sang a song. என் பிரியனே நின்னோடு சேருவான், என் பிராணன் என்னும் என்னுடைய ஆத்துமா வாஞ்சிக்கிறது. Oh Lord, my soul desires so that I might be with you. அப்போ இது என்ன சத்தம்? What is this voice? பாபிலோனில் சிறைப்பட்ட ஒரு மனுஷன் மறுபடியும் எருசலேமுக்கு வந்து அந்த ஆலயத்திற்குள் போய் தேவனுடைய மகிமையை காண விரும்புகிறதான ஒரு அழுகையின் சத்தமா இருக்கிறது. This is the voice of crying where a man who is captive in Babylon, he is trying to come to Jerusalem and is getting delivered, and so that he might come to Jerusalem. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட போகிறோம். We all together for 5 minutes we are going to call upon the Lord. அந்த பாபிலோன் கட்டை உணர்கிறவர்கள், all those who realize the bondage of Babylon, எருசலேமுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், all those who desire to go to Jerusalem. அதாவது சுருக்கமா நம்ம பாஷையில சொன்னா
நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், பெந்தேகோஸ்தே ஜனங்கள் தான். ஆனா நமக்குள்ள நிறைய குப்பை இருக்கு, உலக குப்பை நிறைய இருக்கு. To be short in saying we are all Christians and we are Pentecostal Christians, but we have so much of dust of this world. அதாவது நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய ஆதி நூற்றாண்டு பரிசுத்தவான்கள், சபையை ஆரம்பித்தவர்கள், அவர்கள் இந்த காலத்தில் இருந்திருப்பார்கள் என்றால் கண்டிப்பா சில காரியங்களை செய்திருக்க மாட்டார்கள். அதை நாம் ரொம்ப ஜாலியா சாதாரணமா இதுல என்ன இருக்கு என்று தவறு செய்யாதது போல செய்து கொண்டிருக்கிறோம். The meaning is all our forefathers, if at all they had been with us even at this time, they will not do some things that we are doing, and also not only that we are doing these things as though it is not something wrong, and we also question what is wrong in that, and we are appearing to be innocent. இதை உணர்கிறவர்கள், all those who realize this, நான் பாபிலோனில் இருக்கிறேன் என்று உணர்கிறவர்கள், all those who realize that I am in Babylon, மறுபடியுமாக தேவனுடைய மகிமை நம்மத்தில் இறங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், all those who desire that once again the glory of the Lord should descend upon us. என்னுடைய இருதயத்திற்கு முன்பாக தூதன் நூலோடு நின்று கொண்டிருக்கிறார், எருசலேமையும் பாபிலோனையும் பிரிக்கும்படியாக நின்று கொண்டிருக்கிறார் என்று உணர்கிறவர்கள், and all those who realize the angel of the Lord is standing in my heart to separate Babylon and Jerusalem. என்னுடைய குடும்பத்தில், என் சபையில், என் உள்ளத்தில் இந்த பாபிலோனின் வாசனையே இருக்க கூடாது என்று விரும்புகிறவர்கள், all those who desire that there should not be the smell in my family, in the church, in my heart, the smell of Babylon should not be there. எருசலேமுக்குள்ள முழுமையாய் வர விரும்புகிறவர்கள், all those who desire that they come to Jerusalem wholly. ஒரு 5 நிமிடம் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போமாக. For 5 minutes let us all call unto the Lord. அந்த தாழ்மையோடு, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்குள் சேர நான் விரும்புகிறேன், என் உள்ளம் ஏங்குகிறது என்று நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let us call unto the Lord, I desire, my heart panteth and yearneth, so that it might come into thy presence. அப்படி வெளிப்பாடுள்ள சிறைப்பட்டு போனதான சிலரை பற்றி நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவர்களுடைய சுரமண்டலங்களை, கிண்ணறங்களை அலரி செடியில் அவர்கள் தொங்க வைத்து ஆண்டவரே சீயோனை நினைத்து அவர்கள் அழுதார்களாம். And to such people who are in captivity, they brought down all the instruments upon the willow tree and said, oh Lord, we are in captive, and they are crying. அதே போல நாமும் ஒரு 5 நிமிடம் கர்த்தரை நோக்கி அழுவோமாக. And likewise let us all cry for 5 minutes towards the Lord. விடுதலை வேண்டுமா? Do you need the deliverance? எருசலேம் வேண்டுமா? Do you need Jerusalem? இயேசு வேண்டுமா? Do you need Jesus? பரிசுத்தம் வேண்டுமா? Do you need holiness? சந்தோஷம் வேண்டுமா? Do you need joy? அந்த கட்டிலிருந்து விடுதலை வேண்டுமா? Do you need the deliverance from the அந்த bondage? சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட வேண்டுமா? Do you need the prison doors to be opened? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமாக. Call unto the Lord. எல்லாரும் கூப்பிடுவார்களா என்று தெரியாது, ஆனால் சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரம் உண்டு. நீங்களாவது ஆண்டவரை நோக்கி அழுது கூப்பிடுங்கள். I do not know everyone will call, but there are some people who have a burden in their heart. Please, you call upon the Lord with crying. இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் எல்லாருக்கும் புரியுமா என்று தெரியாது, ஆனால் சிலருக்கு புரியும். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. I do not know many people, they understand the meaning of this verse, but some people they do understand. Let us all call unto the Lord. அப்பொழுது கர்த்தர் நமக்காய் இறங்குவார். Then God will have come mercy upon us. நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுக்கு பலன் இல்லையப்பா, உடைய கட்டுகளை உடைக்க நீர் எங்களுக்குள் வைத்திருக்கிறது ஆனந்த விடுதலையை நாங்கள் அனுபவிக்க நீர் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும் இயேசுவே. தெய்வமே ஆசீர்வதி, தெய்வமே உடைய இரக்கம் கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே, இந்த அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே. அந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து எங்களுக்கு விடுதலை தார். அந்த பாபிலோனிய பாவங்கள் எங்கள் மேல் ஒட்டி கொண்டிருக்கு, விடுதலை தார் இயேசுவே. எங்கள் மீட்பரே, எங்களுடைய மீட்பரே, உடைய வல்லமையை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, we thank you Jesus. இரக்கம் பாராட்டி உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. சிறைப்பட்டவர்கள் அவர்களுடைய கிண்ணறங்களை அலறச் செடிகளில் தொங்க வைத்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning? All those who are captives, they put the instruments upon the willow tree. எங்களுக்கு பாபிலோனில் இருக்கிற சந்தோஷம் வேண்டாம். We do not need the joy that is in Babylon. அந்த Dress போடுறதுல, அந்த ஹேர் ஸ்டைல்ல, அந்த வாகனம் வாங்குறதுல, அந்த வாட்ச் போடுறதுல, அப்படி ஒரு வீடு கட்டுறதுல அந்த திருப்தி, அந்த சந்தோஷம் நாங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. Putting on that dress, putting on that riding on that bike and having that watch and all these worldly things, that
that will not suffice us, and it will not make us to be have the joy. எங்களுக்கு எருசலேம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who say we need Jerusalem, lift up your hands. அங்க ஒரு சந்தோஷம் இருக்கிறது. There is a joy in there. அங்க அந்த கிண்ணறங்களை நாங்கள் எடுத்து நாங்கள் வாசிப்போம். There we will take our instruments and we will play. எங்களுடைய கைத்தட்டுதல், எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய ஆராதனை, எங்களுடைய சிரிப்பு எருசலேமில் மட்டும்தான், உலகத்தில் இல்லை. All our clappings and all our laughings and all our joy, it is only in Jerusalem and not in Babylon. கவனியுங்கள். ஆனாலும் இந்த சத்துருக்கள் விடாது, பாபிலோன் விடாது. நான் விட மாட்டேன் என்று அது சொல்லுகிறது. But however this enemies will not leave us, the Babylon says I will not leave him. ஆனால் கர்த்தர் நம்மோடு ஒரு வசனத்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். But however God speaks to us only one word. கண்களை மூடி அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமாக. Let us close our eyes and hear the verse being read. மறுபடியும் 50ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let us read once again Jeremiah chapter 50 verse 33. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள். அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்துக் கொண்டார்கள். ஆனா அது சொல்லுகிறதே நம்முடைய சேனைகளின் கர்த்தர் தான். And they hold on to us fast, and these words are being said by the Lord of hosts. உன்னை விட மாட்டேன், I will not leave you. நீ எனக்குரியவன், You belong to me. நீ அங்க மட்டும் போகாத, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன். And please do not go there. Whatever you ask, I will give you. நாமும் அவனுடைய பிடியை விட்டு உதறி எருசலேமுக்கு போக பார்க்கிறோம், அவன் விட மாட்டான். But however we are trying to go away and to the Babylon, and he will not leave us. ஆனால் தைரியப்படுத்த முடியும் அதே சேனைகளின் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். So that he might encourage us, the same the Lord of hosts is saying another word. அது ஒரு சின்ன வரிதான். This is a one sentence. ஆனால் அந்த சின்ன வார்த்தையில ஒரு பெரிய பலன் இருக்கிறது. But however in this small sentence there is a great power. அந்த வார்த்தையை மாத்திரம் நாம் தியானித்து அக்கினி நமக்குள் எழும்ப வேண்டும். நாம் அபிஷேகத்தில் நிரம்ப போகிறோம். And we need to meditate upon that verse again and again, and we need to meditate in such a way that fire will be kindled in us. சின்ன வார்த்தை தான் அவங்களுடைய நெருப்புக்கு அது விறகாய் மாற போகிறது. And it is a little word, but that will become a wood for a fire. அதை தியானித்து கர்த்தருடைய நெருப்பை பெற்றுக்கொள்வோமாக. Let us meditate upon that and receive the fire of the Lord. அடுத்த வசனத்துடைய ஆரம்ப பகுதி முதல் வரி வாசியுங்கள். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமை உள்ளவர். போதும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. This is our hope. இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை. This is the word God gives us. இந்த பாபிலோன் நம்மை கெட்டியாய் பிடித்திருக்கலாம், ஆனால் நம்முடைய மீட்பரோ வல்லமை உள்ளவர். Maybe the Babylon is holding fast on to us, but our Redeemer, our Shepherd is great. அதே தியானத்தில் அபிஷேகத்தில் நிரம்புவோமாக. With that same meditation, let us be filled in the anointing. அந்த ஒரு வார்த்தை போதும் நமக்கு. That one word is enough. அந்த ஒரு வார்த்தை போதும் நமக்கு. That one word is enough. அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது விதவிதமாக அபிஷேகம் புறப்படும். As you meditate upon the word, there will be different ways of anointing will come upon you. விதவிதமான கட்டுகளை உடைக்கிறதான அபிஷேகம். The anointing that can break different types of bondages. ஏனென்றால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் அந்த மீட்பர் ஒருவர் நமக்கு போதும். Because for all problems, that one Redeemer is sufficient for us. அவர்களுடைய மீட்பரோ வல்லமை உள்ளவர். Their Redeemer is strong. அந்த சிறைப்பட்டவர்களுடைய மீட்பரோ வல்லமை உள்ளவர். The Redeemer of the captives, he is very strong. கட்டப்பட்டவருடைய மீட்பரோ வல்லமை உள்ளவர். The Redeemer who was of the people who are bound, they are strong. ஒடுக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறவருடைய மீட்பரோ வல்லமை உள்ளவர். The Redeemer of the oppressed and the crying, he is strong. ஜோதியாயும் நீதி சூரியன் போலும் ஜொலிக்குமே ரட்சிப்பு தீவட்டி போலும். ஜோதியாயும் நீதி சூரியன் போலும் ஜொலிக்குமே ரட்சிப்பு தீவட்டி போலும். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதிபரன் இயேசு ஆக்குவார். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதிபரன் இயேசு ஆக்குவார். ஜோதியாயும் நீதி சூரியன் போலும் ஜொலிக்குமே ரட்சிப்பு தீவட்டி போலும். ஜோதியாயும் நீதி புரா சம்மாரி கலமாமே ரட்சிப்பு தீவட்டி போலும். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே
நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதி பரனிசு ஆக்குவார். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதி பரனிசு ஆக்குவார். இப்படி யூகித்து பாருங்கள். Just imagine like this. பாபிலோனில் ஒரு மனுஷன் இல்லை என்றால் ஒரு சகோதரி கட்டப்பட்ட நிலவரத்தில் காலில் சங்கிலி கையில் சங்கிலி ஒரு நிழல் இல்லை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். A brother or a sister, he or she is bound with chains and he or she is not able to sit and he is in a such a state. தப்பித்து கொள்ள கூடாதபடிக்கு சுற்றிலும் பாபிலோனுடைய காவல் ஆட்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். And around him there are so many Babylonian soldiers surrounding him so that he or she might not escape. அவ்வப்போது துப்புகிறார்கள், பரியாசம் செய்கிறார்கள், எட்டி உதைக்கிறார்கள். And often they spit upon him, they are slapping him, they are kicking him. இதுதான் முதல் காட்சி. This is the first scene. அந்த சிறைப்பட்ட ஆள் நீங்கள்தான், நாம் தான். And the person who is captive, it is you and me. இரண்டாவது காட்சி. The second scene. அதே நபர் இப்போது எருசலேமில் நின்று கொண்டிருக்கிறார். The same person, he is in Jerusalem. அவரை சுற்றி மகிமை சூழ்ந்திருக்கிறது. Around him there is the glory. அவருடைய கையில் வாத்திய கருவி இருக்கிறது. And in his hand there is instruments. அவருடைய வாய் ஒரு புதிய பாட்டை பாடுகிறது. His mouth is singing a new song. கர்த்தர் விடுதலை கொடுத்தார். God has given the deliverance. அவளுடைய சத்துருக்களை காணோம். And the enemies is no more there. அவருடைய மீட்பரோ உயிரோடு இருக்கிறார். Their redeemer is alive. அவருடைய மீட்பரோ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Their redeemer is strong. இதுதான் நமக்கு நடக்க போகிற சாட்சி. This is what is going to happen to us. அதில் நம்பிக்கை உள்ள சிறைகளே கர்த்தரில் களிகூருங்கள், நம்முடைய விடுதலை சமீபமாய் இருக்கிறது. So prisons of hope, rejoice and be glad, our deliverance is nigh. சீக்கிரமாக நம்முடைய நீதி சூரியனை போல பிரகாசிக்க போகிறது. Very soon our righteousness is going to shine as the sun. நம்முடைய ரட்சிப்பு ஜோதியை போல ஜொலிக்க போகிறது. Our salvation, it is going to shine as the light. நாம் தொங்க வைத்த அந்த கிண்ணறத்தை மறுபடியும் கையில் ஏந்தி ஆண்டவரை நோக்கி பாட போகிறோம். Let us take on the harps and instruments that we hang upon the willows. We are going to take it again and sing unto the Lord. புலம்பலும் அழுகையும் தவிப்பும் தூர போக போகிறது. All the lamentations and cryings and tears, it is going to far away. பாடலும் ஆனந்த களிப்பும் நம்முடைய தலையின் மேல் இருக்க போகிறது. Our song and rejoicing will be upon our heads. சிறைப்பட்டு போனவர்கள் அப்படியே சியோனுக்கு திரும்ப போகிறார்கள். And all those who are captives, they are going to return unto Zion. ஜோதியாயும் நீதி சூரியன் போலும் ஜொலிக்கும் ரட்சிப்பு தீவட்டி போலும். ஜோதியாயும் நீதி ஓரா சக்தி பாரா துலபா தீவட்டி போலும். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதி பரனிசு ஆக்குவார். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதி பரனிசு ஆக்குவார். கீதமும் நாதமும் கேட்டிட உன்னிலே ஆதி பரனிசு ஆக்குவார். சீக்கிரமாக அநேக மாற்றங்களை நாம் பார்க்க போகிறோம். Very soon we are going to see many changes. இப்பொழுது சத்ரு நம்மேல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். Now the enemy is sitting upon us. சீக்கிரமா அவன் தரையில் இருக்க போகிறான். Very soon he is going to be on the ground. அவன் தலையின் மேல் நம்முடைய கால் காணப்பட போகிறது. And upon his head our feet shall be. இது மிகைப்படுத்தி பேசுகிற ஒரு உற்சாகப்படுத்துற வார்த்தை, இது சத்தியம். This is not something to exaggerate, to encourage you, but it is the truth. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில், உங்களுடைய உள்ளத்தில் இந்த வெற்றியை காண போகிறீர்கள். If you believe, you shall see in your family, in the church, in your personal life, in your soul, you can see it very soon. இந்த வெற்றியை தரும்படி அதான் தூதன் அளவுகோலோடு நின்று கொண்டிருக்கிறார். And to give us victory, the angel of the Lord is standing in with the measuring line. ஒத்துழைக்கிறவர்கள் அந்த வல்லமையை, அந்த வெற்றியை காண்பார்கள். All those who cooperate, they shall see the victory, they shall see the glory. அப்படிப்பட்டவர்களுக்கு மீட்பர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். To such people, their redeemer is strong. அவர் எங்கேயோ வல்லமை வெளிப்படுத்த மாட்டார், நம்முடைய சபையில் வல்லமை வெளிப்படுத்த He is போகிறார். not going to manifest his power somewhere. He is going to manifest his power in our church. நம்முடைய குடும்பத்தில் அந்த வல்லமை வெளிப்படுத்த He போகிறார். is going to manifest his power in our family. உனக்குள் அந்த வல்லமை வெளிப்படுத்த போகிறார். In you he is going to manifest it.
நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for our project point. இல்லாத காரியங்களை பார்த்து வா என்று அழைக்கிறதான தேவன். Our God is a God who calls the things that be not as though they were come. இல்லாத காரியங்களை கூப்பிடுகிற 3 பேர் இருக்கிறார்கள். And there are 3 people who can call the things that be not. ஒன்று பைத்தியக்காரன். One is a mad person. இரண்டாவது தேவன். Second is our God. மூன்றாவது தேவனை விசுவாசிக்கிறவர்கள். Thirdly, all those people who believe in our God. அந்த மூன்றாவது கூட்டத்தில் காணப்பட வேண்டும் என்று தான் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். And we are praying so that we might be found in the third group. இந்த கடன் பிரச்சனையை மாற்றக்கூடிய நம்பிக்கையே கிடையாது. ஒரு பைசா கூட கிடையாது. And we do not have any hope so that our debts might be changed. We do not have even a single penny. அந்த சுகம் பெறணும் ஒரு நம்பிக்கையே கிடையாது. எத்தனை வருஷமாக அந்த கட்டி அப்படியே இருக்கு, இன்னும் பெருசாயிட்டே போகுது, பயமா இருக்கு. And there's no hope that we will be healed from that boil because day by day it is increasing and no hope whatsoever. எத்தனையோ வருஷமாக அந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் இல்லை, அப்படியே இருக்கிறது. For so many years together that spiritual struggle is there, it is not at all changing. ஆண்டவர் அவருக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வா அப்படின்னு சொன்னா அந்த சுகம் வரும், அந்த கடன் ஏற்ற பணம் வரும், அந்த வேலை வரும், எதுவா இருந்தாலும் அது வந்துடும். For God, all these things is not at all a problem. For He can call that when He calls, that healing will come, that debt will be gone, and all that problems will be solved. உங்களுக்கு என்ன பற்றாக்குறை இருக்கிறதோ, whatever is your lacking, நீங்க தனியா இருக்கும்போது, when you are alone, யாருமே வீட்ல இல்ல, ரூம்ல இல்ல, nobody is there in the house, in your room, அப்படி ஒரு வீடு இல்ல அப்படி சொன்னா நீங்க ஃபெய்த் ஹோம்ல கூட பகல் நேரத்துல சாயங்கால நேரத்துல ஒரு பாய் போட்டு தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. And 5 நிமிஷம் போதும், 5 நிமிஷம். If you do not have any place in your house, you can very well come to the faith home, spread a mat and pray. Even for 5 minutes is enough. அந்த 5 நிமிஷத்துல இப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லாத காரியங்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவனோடு கூட நானும் இல்லாத சுகத்தை, இல்லாத கடனை, இல்லாத அந்த தீர்வை இயேசுவின் நாமத்தில் வா என்று அழைக்கிறேன் அப்படின்னு நீங்க பப்ளிக்ல சொன்னா நடக்காம போனா என்ன ஆச்சுன்னு யோசிப்பீங்க. அதனால தனியா செய்யுங்க, தப்பே கிடையாது. And you might think it will not happen in the public, but however you can do it alone. You come here and pray to the Lord and say, I am going to be along with my God who calleth the things that be not as though they were, and I am also calling them as though they are not. ஆரம்பத்தில் பைத்தியக்காரனை போல் இருப்பீர்கள். In the initial stage you will appear as a mad fellow. வா என்று கூப்பிடுகிறோம், அது வருகிறதில்லை. And you are calling, come, it does not come. அது எப்படி வரும்? How can it ever come? தேவன் மேல் விசுவாசம் வைத்தால், but if you place your faith on the Lord, நிச்சயமாக ஒரு நாள் அது வரும். surely it shall come. அது விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who believe, lift up your hands. இன்னும் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ண வேண்டும். God should increase our faith yet more. அந்த வா என்று கூப்பிட, தேவனோடு கூட சேர்ந்து கூப்பிடக்கூடிய அந்த விசுவாசம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், all those who say that you be along with the Lord and call the things that be not, அப்படி கரம் உயர்த்தி ஒரு அரை நிமிடம் ஜெபிப்போமாக. being lifting your hands, pray for half a minute. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ தீராத நோய்கள், தீராத சம்பவங்கள், காரியங்கள், சூழ்நிலைகள் ஆண்டவரே, ஆனால் உம்மோடு கூட அப்படிப்பட்ட நேரத்தில் சேர்ந்து அந்த இல்லாத காரியத்தை உம்மோடு சேர்ந்து விசுவாசத்தினால் நிரம்பினவர்களாக வா என்று அழைக்க ஆண்டவரே, எங்களுக்கு அந்த விசுவாசத்தின் ஆவியை தாரும். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு, இந்த மந்தைக்கு, எனக்கு அந்த விசுவாசத்தின் ஆவியை நீர் தர வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, ஸ்தோத்திரம். இயேசுவே, பலப்படுத்தவே, கிருபை தாரும். ஆண்டவரே, காப்பாற்றும் பரிசுத்தரே, தெய்வமே, ஸ்தோத்திரம். தெய்வமே, தீரபா உரபா சந்திட மக்கரமானி ஆத்துரே. Thank you Jesus, we thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆமென். நாம் கொஞ்சம் தான் ஜெபித்திருக்கிறோம். We have prayed only for little. ஆனால் நாம் ஜெபித்திருக்கிற அந்த ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். But the Lord to whom we directed our prayer is very great. இல்லாதவைகளை அழைக்கிற அதிகாரத்தை நமக்கு அவர் தந்து கொண்டே இருக்கிறார். He is giving us an authority to call the things that be not. ஒரு நாள் வரப்போகிறது, நாம் அழைக்க போகிறோம். அந்த அழைக்கிற காரியம், இல்லாத காரியம் வெளிப்பட போகிறது. One day is going to come, all the things that be not, it is going to come and it will appear before us. அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். All those who believe, lift up your hands and praise the Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே,
ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus, thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே, சுத்திகரியும் இயேசுவே. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம் Jesus. ஓ ரபம் ஷபகரபம் கலமானியாந்துடா. Thank you Jesus, thank you Jesus. சுருக்கமாய் சொல்ல போனால் அதுதான் சிருஷ்டிப்பின் வல்லமை. To be in short, that is the power of creation. உண்டாக்குவது என்று சொன்னால் ஒரு மண்ணை வைத்து களிமண்ணை வைத்து ஒரு சொரூபத்தை ஒரு உருவத்தை உண்டாக்கலாம். சிருஷ்டிப்பு என்று சொல்லும்போது இல்லாத கையில எதுவுமே இல்லை, உண்டாக கடவது என்று சொல்லும், அதான் சிருஷ்டிப்பு. To make something by our hands, we can take some raw material and build up some things, but when we say create, it is something that it is not already there, but we call by faith. அதை தேவன் நமக்கு தரப்போகிறார். God is going to give it to us. பாபிலோனில் இருக்கிறவர்கள் உலகத்தால் மறுக்க முடிய விதத்தில் கர்த்தர் அவருடைய வல்லமை நமக்குள் வெளிப்படுத்த போகிறார். And all those who are in Babylon, God is going to manifest his power that cannot be denied. இதை பற்றி தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. சியோனுடைய ரட்சிப்பு தீபத்தை போல விளக்கை போல அதை வெளிப்பட போகிறது. Concerning this in the scripture, it is said the light of Zion, the lamp of the fire of Zion, it is going to appear as the light. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எல்லா பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட போகிறது. The mount of the Lord, it is going to be exalted above all the hills. நீதியின் சூரியன் உன்மேல் உதிப்பார். The sun of righteousness shall shine upon you. கர்த்தருடைய மகிமை உன்மேல் வெளிப்பட போகிறது. The glory of the Lord is going to come over you. ஜாதிகள் உன் வெளிச்சத்திற்கு வருவார்கள். The nations shall come to your light. இத்தனை வசனங்கள் நம்முடைய காலத்தில் நிறைவேறப் போகிறது. All these verses are going to be fulfilled in our times. இதற்காக ஆயத்தப்பட முடியாதான் அளவுகோலோடு தூது நின்று எருசலேமையும் பாபிலோனையும் பிரித்துக் கொண்டிருக்கிறார். To prepare for this, the angel of the Lord, he is standing with his measuring line between Babylon and Jerusalem. சுத்திகரிப்பின் வேலை முடியும் போது கர்த்தர் நம்மத்தில் உதிப்பார். And when the work of sanctification is over, the Lord shall shine upon us. கொஞ்சம் நாட்கள் உலகத்தை கலக்க போகிறோம். For some time we are going to trouble the world. அதற்கு பிறகு நம்மத்தில் ஆவிக்குரிய விதத்தில் உதித்த ஆண்டவர் மகிமையில் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். And God who manifested himself spiritually in us, he is going to appear in the mid sky. அங்கிருந்து நம்மை பார்த்து வா என்று நம்மை அழைக்க போகிறார். And from there he is going to call upon us, say come. அப்பொழுது இந்த அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரமாய் மாற போகிறது. And then this base body, it is going to become a glorious body. அப்பொழுது மரணம் ஜீவனால் விழுங்கப்பட போகிறது. Then the dead shall be swallowed up in victory. அப்பொழுது கல்லறைகள் வெடித்து பரிசுத்தவான்கள் எழும்ப போகிறார்கள். Then the sepulchres will be broken and the saints will be resurrected. அப்பொழுது நம்முடைய கல்யாணம் ஆரம்பிக்க போகிறது. Then our marriage shall start. அப்பொழுது நம்முடைய நித்தியம் ஆரம்பிக்க போகிறது. Then our eternity shall start. ரொம்ப சமீபமாய் வந்திருக்கிறது. We have come very nigh. நம்பிக்கை உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். All those who believe, lift up your hands and praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராத்திரி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேகரை ஜெபத்திற்கு கர்த்தர் கொண்டு வர வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரிப்போம்.